Hey all, welcome to YEAST. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஒரு பீட்சா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி அவன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பேன் பீட்சா பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையானது முதல்ல பீட்சா பேஸ் ரெடி பண்ணி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இதில் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் ஈஸ்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு பதில் 1/4 கப் தயிர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பீட்சா பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இல்லை 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஈரத்துணி வச்சு கவர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே பன்னீர் டிக்கா பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன்ஸ் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா லம்ஸ் வராத அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீர் பீசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா இதை வந்து நல்லா அந்த பன்னீர் பீசஸ்னால இந்த பேட்டர் கோட்டாகிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நான் பீட்சாக்கு தேவையான டாப்பிங்ஸ்க்கு வந்து கேப்சிகமும் ஆனியனும் நான் கட் பண்ணியிருக்கேன் ஜூலியன் ஷேப்பில். ஸோ இப்போ இது 1 மினிட் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ராவாக நம்ம பீட்சாக்கு மேலே டாப்பிங்ஸ் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு 1 மினிட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அதில் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அடுத்து அந்த பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் பீசஸ், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பீட்சா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், 5லேருந்து 6 ரெட் சில்லி, 5லேருந்து 6 கார்லிக், அதாவது பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் ஆகிடுச்சு தக்காளி. அதுலேருந்து நான் தோலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளெண்டர் ஒரு மிக்சியில் எடுத்து நம்ம வந்து அரைச்சி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சட்னி மாதிரி. இப்போ பாருங்கள், சட்னி மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லேருந்து சும்மா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா அந்த ரெட் சில்லி பவுடர் வந்து பர்ன் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நம்ம அந்த சாஸும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரெட் சில்லி பவுடர் அந்த ஆயிலில் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, பிரைட் ரெட் கலரில் வந்துருக்கு. ஸோ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் சாட்டே பண்ணி இறக்கிடுங்க. இனி நம்ம ஆட் பண்ணியிருக்க பொடி எல்லாமே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் வரும் உங்களுக்கு பீட்சா சாஸ். இப்போ வந்து நம்ம பீட்சா பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவு நல்லா 2 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கை வச்சே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிடலாம், பீட்சா பேஸ் மாதிரி ரவுண்டாக. ஸோ நடுவில் தின்னா சைடில் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ரவா ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பீட்சா நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல பேஸ், அதை வந்து ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் வந்து ஃபோர்க் வச்சு நம்ம வந்து அங்கங்கே பியர்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் நான் ரவா ஆட் பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் அந்த பீட்சா பேஸ் வந்து கீழே ஒட்டாது நம்ம பேனில், அதுக்காக தான் ரவா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா அது வேகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு சைடு வந்து நம்ம வந்து பீட்சா சாஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு லேயர் அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணுறேன். பீட்சாக்கு எப்போவுமே பெஸ்ட்டு மொசரல்லா சீஸ் தான். பட் என்கிட்ட இப்போ மொசரல்லா சீஸ் எனக்கு வந்து லாக்டவுன் டைமில் கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா டாப்பிங்ஸ், கேப்சிகம், ஆனியன், பெப்பர், பன்னீர், இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு மேலே திருப்பி நான் கொஞ்சம் சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணி இது ஒரு மூடி வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான நம்ம யம்மியான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் அந்த பீட்சாவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.